ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது மக பண்ண துக்கம் தாங்க முடியாமல் வெளியே நின்னவர் பக்கத்தில் வீட்டில் ராஜுவோட அம்மா பார்த்துட்டாங்க. ஐயோ பதறுதே, அச்சச்சோ பதறுதேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எப்படி தெரியுமா, விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டை போட்டுட்டு ஃபீல் பண்ணி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சவர் கோமதியை பார்த்த உடனே என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டின்றாரு. டே அப்பா சாமி முடியலடாப்பா, சென்டிமெண்டெல்லாம் ஓகே தான்ப்பா, நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா உன் ஃபேஸில் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க, என்னாச்சு அப்பா எங்கே இருந்தார், ஏன் இப்போ இந்த நிலமையில இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்க உண்மை தெரிஞ்ச ரொம்ப ஒப்பாரி வைப்பாங்களேன்னு சொல்லிட்டு சரி வேற வழியே இல்லை மறைச்சாகணும்னு சொல்லிட்டு பழனி என்ன பண்ணாருன்னா கடையில் தான் இருந்தாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் சட்டெல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லாமா பெட் இல்லை அதனால கீழே படுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இவங்க எது சொன்னாலும் நம்புவாங்க, அதனால போயிட்டு கிளம்பி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி போட்டு அவர் அரை மணி நேரமாக மேக்கப் போட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. திடீர்னு வெள்ளை சட்டையில் மறுபடியும் சோகமாக வச்சுக்கோ பாண்டியா மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதுக்கப்புறம் கம்பீரமாக நடந்தவர் இப்போ சோகமாக நடந்து வந்து கீழே உட்கார நம்ம தங்கமயில் பார்த்துட்டு மாமா நீங்கள் பட்னியாகவே கிடக்குறீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமான்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜு ஒரு பக்கம் அரசி நீ போயிடாத உன்னை வெட்டிடுவாயே வேணாங்கே அப்படின்னு சொன்னால் கேட்குறீங்களா. கடைசியில் நம்ம அரசி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதாவது நம்ம தங்கமயில் கொண்டு போய் டீ கொடுக்குற டைமில் தான் அதை எடுத்து குடிக்கிற டைமில் டபக்குன்னு போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஐயோ விடாதீக வெட்டி கொள்ளுக அப்படிங்கிற மாதிரி அவளை ரியாக்ஷன் வேற லெவலில் கொடூரமாக விடுறாரு. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பாவம் நம்ம அரசி கடைசியில் அப்படியே 4 அடி முன்னாடி பின்னாடி வந்துட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம கோமதி அம்மா ஒரு பக்கம் நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், நான் தாங்க ஒழுங்காக வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பழைய தூக்கி அவங்க மேலே போட்டுக்கிறாங்க. அது என்னப்பா அவங்க மேலே போட்டுக்கிறது, ஹஸ்பண்டுக்கும் பங்கு